நீ மட்டும் போயென்றால் அப்போதே பாக்கியம் பாக்கியம் ஏட்டி அடியே பாக்கியம் ஏட்டி என் சுகர் மாத்திரையை எடுத்துட்டு வாடியே. ஏட்டி எனக்கு சுகர் மாத்திரை கொடுக்கணும்னு உனக்கு மறந்து போச்சா என்ன? எவ்வளோ நேரம் அலறேன். எங்கடி ரகு? ஏங்க இந்த வாரம் நீங்க முதல்ல இந்த டேப்லெட் போடுங்க, அதுக்கப்புறம் ரகு எங்கன்னு சொல்றேன். ஏட்டி சீக்கிரம் கொண்டாடி. அந்த ஆளுக்கு மாத்திரையை போடுங்க. எங்கம்மா ரகு? என்ன வந்து உட்கார்ந்ததுலேருந்து காணும். ஹாஸ்பிட்டல் போனானா என்ன? சரி அந்த கணக்கு வழக்கு பார்க்குற நோட்டை எடுத்துட்டு வாமா, கொஞ்சம் பார்ப்போம். எங்க ரூம்ல தான் இருக்கான். எங்க இங்க வெளியே வர்றது முன்ன மாதிரியா இருக்கான் ரகு? ஏம்மா என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போனானா என்ன? கேஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய பெண்டிங் இருக்குமா? என்ன ரகு, நான் இங்க இருக்கிறது கூட பார்க்காம போயிட்டே இருக்கான். எப்பா ரகு? சொல்லுங்கப்பா. அப்பா நான் ஹாஸ்பிட்டல் போறேன். பாக்கியம் அவனுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு அப்படி மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான்? பாக்கியம் நீ என்ன திட்டுனியா என்ன? உங்க பையனை நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பேசுறேன்? உங்க பையன் தான் யாரையும் விரும்புறோளா? யாரும் சந்தியாங்கிற பொண்ணா யாரையும் விரும்பிக்கிட்டு இருக்கானா 2 வருஷம். அந்த பொண்ணை நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேனா. நேற்று ஒரு கும்பல் வந்துச்சு அந்த ரகுவை மாப்பிள்ளை கேட்டு. அந்த கும்பல் என்ன பேச்சு பேசுறாளுவங்கிறிய? என்ன வரத்து வாராளுவ? ஏ அம்மா, அவ்வளோ பொம்பளையால ஆளுவ. அவ்வளோ குடும்பத்துலேருந்து நான் பொண்ணு எடுத்துகிட்டு வரணுமா? அவ்வளோலே எப்படி இருக்கும்போது அவ பொண்ணு எப்படி இருக்கும் அப்படி தானே இருக்கும். பொம்பளை அழுவலாமா? ஏ அம்மா, பஜாரி மாதிரி என்ன ஆட்டம் ஆடுறாளுவோ தையதக்கான்னு. ஏ ஆயோ, அந்த கும்பல்லேருந்தெல்லாம் பொண்ணு எடுக்க முடியாது. ஏ அம்மா, இதை பற்றி நீங்கள் இனிமேல் பேசுகிறத விட்டுருங்க. என்னம்மா சொல்ற? என் பையன் இப்படி பண்ற ஆள் இல்லையே. விரும்புறானா? ஆமா, அவ்வளவு என்ன மாய மந்திரம் வச்சு மயக்கினாலுவோ தெரியல. அவன் ஏன் புள்ள செவனியோன்னு வேலை உண்டு வெட்டி உண்டுன்ட்டு அவன் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் உண்டு வீடு உண்டுன்ட்டு இருந்தான். என்ன பார்த்து மயக்கினாலுவோ என்ன பண்ணினாலுவோ தெரியல. அந்த கும்பலில் போய் விழுந்துட்டான். நான் எப்படி அந்த கும்பல்லேருந்து இழுத்துட்டு வர போறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. சரி விடுமா, அவன் பையன். இந்த பையனுக்கு மாற நம்ம என்ன பண்ண போறோம்? எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவனோட லைஃப் நல்லா இருக்கணும் தானே. அதுக்கு அவன் விரும்பின பொண்ணே கல்யாணம் பண்ணி கொடுத்துருமே. என்ன பையன் சொல்ற நீ? எதுக்கு சண்டை வம்புன்னு? நம்மள்ட்ட இல்லாத காசு பணமா சொத்து சுகமா எதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற? அவனுக்கு அவன் விருப்பம் போலயே அவன் சந்தோஷம் போலயே நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். முதல்ல தட்டு தாம்பளத்தை வாங்கிட்டு வந்து அவ வீட்டில் பேசுகிற வழியை பாரு. எம்மா, நம்ம ஒரு பையனை வச்சிருக்கோம். அவன் சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். அதுக்கு மேல நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், சரியா? அவன் விருப்பம்படியே யாரை கல்யாணம் பண்ணணுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்ன பாக்கியம், நீ எதுக்கு இப்படி பண்ற? நீ எனக்கு அந்த குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோதான். பாக்கியம் இப்படி வீம்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பையன் லைஃப் தான் வீணா போகும் பாக்கியம். அவளை மறந்துட்டு வேற யாராச்சும் அவன் கல்யாணம் பண்ணுவானா? நீனே யோசிச்சு பாரு. இப்படியே கல்யாணம் பண்ணாலும் நம்ம புள்ள சந்தோஷமா இருக்குமா? ஒரு புள்ளையே வச்சிருக்கோம். நம்ம இப்படி வீம்பு பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் முடியாத காலத்துல? ஓடு. என்னப்ப அவன் விருப்பப்படியே யாரை ஆசைப்படணுமோ கல்யாணம் பண்ணி வைப்போம். என்னோட அண்ணன் பொண்ணு ஐசை கல்யாணம் பண்ணது எனக்கு விருப்பம். சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு அவன் ஒத்தே வரமாட்டான். எம்மா பாக்கியம், கடவுள் யார் யாருக்குன்னு ஒரு முடிச்சு போட்டு வைப்பாருமா. அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அது விதி. ரகுக்கு இந்த சந்தியாங்கிற பொண்ணு தான் அப்படின்னு நம்ம ரகு ஐசு மேல ஆசை வைக்கலன்னா அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? வீடு முடிஞ்சு போனதை பத்தி பேசாம நடக்க போறதை பத்தி பேசுமா நீ. வீடு சட்டு புட்டுன்னு நம்ம அந்த பொண்ணு வீட்டுக்கு போகலாம், ஏற்பாடு பண்ணு.
பார்த்தியா நம்ம பையன் எப்படி போகிறான், எப்படி போவான், எப்படி இருப்பான். அவன் போகிற போக்க பார்த்தா எனக்கே மனசு தாங்கலை. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம வயசாயிட்டுமா, இனிமேல் அவனோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். நீ அதை முதல்ல பாரு, எதையும் யோசிக்காம. இவர் சொல்கிறாப்லேயே ஒரு வேளை நம்ம ரகுவை கம்பல் பண்ணி நம்ம அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக கஷ்டப்படுவாள்ல. சரி விடு, நம்ம விருப்பம் என்ன, இனிமேல் நம்ம வயசாயிட்டு இனிமேல் என்ன, இனிமேல் அவனோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். அவன் விருப்பம் போலேயே அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்ப்போம். சின்ன பொண்ணு இப்போ என்ன சின்ன பொண்ணு பண்ணுறது? இந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுது பாரு. இந்த பொம்பளை கொண்டு போய் என் புள்ளியை கொடுத்தா என்ன உதறி கொடுவா. அம்மா பாலுங்க இடத்துல தெரிஞ்சே நல்லா சொல்றியா சின்ன பொண்ணு? ஆமா ராணியாக்கா, என்ன வார்த்தை வாருதுங்கிற அவ பையனையே எழுத்து பேசிக்கிட்டு என்ன வார்த்தை வருது. இந்த டாக்டர் தம்பியும் அப்படியே நிற்கிறானே. அவ அம்மா பேச நாளை பின்ன இந்த சந்தியாவை எதுவும் பேசிவிட்டாள்னா இந்த டாக்டர் தம்பி அப்படியே நிற்கும் வருக. பாவம் நம்ம சந்தியா. நாலுபடி கொஞ்சம் அமைதியா இருக்குங்க. ஏதாச்சும் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காடியே. விரும்பினவளை விட்டுட்டு வேற யாரை கல்யாணம் பண்ண நிப்பா? அவளும் இந்த ரகுவும் ஒரு 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணி ஆகணும். சும்மா ராணியாக்கிட்ட ஏற்றி நிற்காதியே. அப்படியே ஒன்று மூக்கிலே கொடுக்குவேன். இந்த பேடியில் போன என்னோட கொத்துவா யாரையில போன அப்படியே பிடிச்சி கண்ணாடியை நம்பி முடிய நடி நோண்டி தள்ளிடுவேன். நானே டென்ஷன்ல இருக்கிறேன். இதுக்கு மேல டென்ஷன் ஏத்தாதியே. புட்டிச்சு முட்டி அங்கிட்டு பிச்சு எடுத்துருவேன். ஆயா 2 பேரும் சண்டையா முடிஞ்சடி. எங்க போனாலும் சண்டை தான். நம்ம சின்ன பண்ண சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏம்மா இப்படி குறுக்க காமெடி பண்ணிக்கிட்டு கிடக்குற? என்ன சீரியஸா கிடக்குறியா? அம்மா அந்த பொம்பளை பேசாத பார்த்து சீரியஸ் ஆயிட்டியா என்ன? வா ஆஸ்பத்திரி தூக்கி வச்சு கொண்டு போய் போட்டுட்டு வரேன் அந்த பெட்டில். அம்மா தாயே சத்த சும்மா இரு. ஏக்கா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. எப்படியும் சந்தியாவை ரகுவையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிடலாம். கவலையை விடுங்க. அம்மா அது எப்படிமா முடியும்? அவங்க வீட்டில் அவள் அம்மாவை மட்டும்தான் பார்த்தோம். அவள் அம்மா என்ன வறுத்து வாரா, நான் அவள் அப்பா இருக்காரு, அவளை பார்த்தா என்ன வறுத்து வருவ. இந்த குடும்பத்தில் போய் என் பொண்ணை கொடுக்கணும். காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா? கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகின்றதா? நெஞ்சு நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா? மருகும் மனதின் ரகசிய அறையில். என்ன ரகு மாமா எப்படியும் வீட்டில் பேசிட்டு உனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க, பண்ணவே இல்லை. ஒருவேளை உங்கள் வீட்டில் சம்மதிக்கலையோ, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அதான் ரகு கால் பண்ணலையோ. மாமா உங்ககிட்ட பேசாமல் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இப்போ ஒரு ஃபோன் பண்ணினா இவ்வளோ மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்ல. அக்கா சந்தியா என்னடா பண்ணுற? ஏத்த உட்காந்துருக்கேத்த, என்னமோ போல இருக்கா. படுத்தாலும் தூக்கம் வரல, பசிக்கவும் இல்லை, அதனால உட்காந்துருக்கேன். ஏத்த என்ன விஷயம்? ஏன்டா ரகுவை நினச்சி கஷ்டப்படுறியா என்ன? அவங்க வீட்டில் போய் பேசணும்டா, அதெல்லாம் அவங்க மேலே நல்லக்கணும். கண்டிப்பாக சம்மதம் வாங்கிடலாம், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சரியா? சந்தியா ஃபோன் அடிக்குது பாரு. அடிக்குது யார் பாரு? அத்தை அவங்க தான் அடிக்கிறாங்க. இப்போதான் அவங்கள பற்றி நினச்சிட்டே இருந்தேன். ஃபோன் பேசி 2 நாள் ஆகிட்டு அப்படின்ட்டு. அத்தை அவங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவா? பேசுனக்கா பேசு. நாங்கள் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை பேசு. அவங்க அப்பா எதுவும் ஒருத்தர் மேரேஜுக்கு ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியல. எதுக்கு பேசு, நான் கொஞ்சம் லேட்டாக வரேன்ல. நீ செல்லத்து மேலே எவ்வளோ சந்தோஷமா இருக்கா ஃபோன் அடிச்சோனைக்கு. சரி பேசு. சரி நான் இங்கே நின்று அசத்தோடு வராது. சரிடா நான் போயிட்டு லேட்டாக வரேன். சரிங்கத்த. நீ அம்மா டாக்டர் ஃபோன் பண்ணோன்னே என்ன குசியாக இருக்கா? சரி நம்ம என்ன பேசிக்கிறோன்னு கேட்போமா? இல்லை வேண்டாம், சி நம்ம போவோம். ஐயோ செல்லக்குட்டி ரொம்ப நேரம் அடிச்சிட்ருக்குல்ல, பாவம். பேசி வேற 2 நாள் ஆகிட்டு. ஐயோ எப்படி தான் இருந்தாரோ தெரியல, நம்மளால இருக்கவே முடியல. சரி மனசு வேற பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிடுது. அத்தை அம்மாலாம் போய் பேசியிருக்காங்க, இவங்க வேற என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. எப்பா சம்மதிச்சிருக்கணும் வீட்டில். ஹலோ மாமா, ரகு மாமா இப்படிமா இருக்க? உங்ககிட்ட பேசாமல் 2 நாளாக எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? உங்ககிட்டேருந்து வந்த காலு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. இப்படிங்க இருக்கீங்க? சந்தியாம்மா, செல்லக்குட்டி, நம்ம மேரேஜுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கடி தங்கம். ஏங்க என்ன சொல்கிறீங்க? அப்படியா? இல்லை
உங்கள் அம்மா ரொம்ப திட்டினதா சொல்லி எங்கள் அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாண்டி, எங்கள் அம்மா ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டாங்க. உங்கள் அம்மாக்கிட்ட ரொம்ப கோவமாக பேசினாங்க. எங்கே நம்ம கல்யாணம் நடக்காதோ அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன்டி. நான் பார்த்தா எங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாங்க. அப்பா ஓகே சொன்னோன்னைக்கே அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. நீங்க உண்மையாவே சொல்கிறீங்க? ஆமாம்மா, நம்பு. ஏன் இப்படி டவுட்டாகவே கேட்குறா? ஐயோ ஏங்க, சரிங்க சரிங்க, ஒரு 2 நிமிஷம் சென்று நானே கூப்பிடுறேன். ஏன்னா இங்கே உங்கள் அம்மா திட்டினதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. சரிம்மா, சரி சரி, உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லு. எப்படியும் இப்போ 2 நாளையில் நீ பொண்ணு கேட்குறதா எங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியும் வருவாங்க. ஏய் பொண்ணு, கல்யாண பொண்ணு, நானும் வருவேன். என்ன, ரெடியாக இருக்கணும். மாமா ரெடியாக இருக்கேன். நான் வேற பார்த்து 2 நாள் ஆயிட்டாங்களே, எப்படா பார்ப்போம்ட்டு இருக்கு. ஏய் என்னடி சொல்ற? பார்க்கணும் போல இருக்கா? இப்பயே வரண்டி, ப்ளீஸ் டி தங்கம், வெளியில வாடி. இல்லை இல்லை இப்போ வேண்டாங்க, நான் நாளைக்கு வரேன். நாளைக்கு மீட் பண்ணலாம். இப்போக்கி போய் இந்த விஷயத்த எங்கள் சின்ன பொண்ணாட்டிகிட்ட தான் சொல்லணும். அவங்க தான் ஃபோன் அடித்ததோட எடுத்து பேசு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறேன். எப்படி நான் போய் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுன்னு தெரியல. அதெல்லாம் நான் போய் சின்ன பொண்ணாட்டிகிட்ட சொல்கிறேன்டி. சரி சரிம்மா, சரி நீ போ. ஐயோ என்னால் நம்பவே முடியல. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே, நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற மக்கா சந்தியா, கனவு அது. மேரேஜுக்கு ஓகேன்னு சொன்னோன்னைக்கு என் மாமா கண்ணுக்குள்ளே இருக்கு. என்னமோ கிட்ட இருந்துட்டு போனாப்புல இருக்குல்ல. மக்கா என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கியா? என்ன கூப்பிடுறது கூட காதுல கேட்கல, எங்கேயோ பார்த்து ஒரு யோசனையிலே இருக்கு. சரி, ஃபோன் பேசுனீங்க, என்ன சொன்னாங்களாம்? அத்தை அதை நான் எப்படி சொல்கிறது? அத்தை அவங்க வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களாம். அவங்க அப்பாவோட சம்மதம் தான் எல்லாரோட சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இன்னும் 2 நாளையில் பொண்ணோடு பார்க்க வந்துடுவாங்களாம். அத்தை ஷோ போங்கட்ட. அம்மா வெக்கத பாரு, கல்யாணம் பண்ணு வெக்கத பாரு. இப்பயே கல்யாணம் கண்ண வந்துட்டு மூஞ்சில. அது சரி, மக்கா உன் அம்மா கடந்து அங்கே ராணி அழுதுகிட்டு கிடக்குது. அப்போ வயிற்றுல பாலை வாத்தியே. ஷோ அத்தை எனக்கு வெக்கமாக இருக்கு, நீங்கள் போங்க. சரி மக்கா, அந்த டாக்டரோட நீ ஃபோன் பேசுறேன்னா பேசு, நான் போகிறேன். சரியா, நான் போய் அம்மா கிட்ட சொல்கிறேன். ராணி அக்கா, என்னால முடியாது. ஐயோ நமக்கெல்லாம் மேரேஜ் ஆகும், வெக்கமாக இருக்குல்ல. பியாதி எடுத்தவ எங்க தூக்கி உட்காந்து வச்சுட்டு போயிருக்காவ. பியாதி ஏன் சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த அலர் அலறியா? இப்பதான் டாக்டர் சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணாப்புல. சந்தியா கூப்பிட்டு சொன்னா, அக்கா அவ வீட்டில் எல்லாரும் சம்மதிச்சுட்டோலாம். சின்ன பொண்ணு என்ன சொல்ற? அப்படியா? அம்மா அந்த பொம்பளை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நம்ம சந்தியாவை பிச்சு உதறி போவாளே. ஒடுங்கக்கா பார்த்துக்கலாம். அதெல்லாம் என்ன, அதெல்லாம் டாக்டர் தம்பி இருக்கும்போது என்ன பயம்? ஆமாம் ராணியக்கா, அவர் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணி போவ ஒருத்தர் திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடந்து அதை பார்த்துக்கிட்டா இருக்கும் டாக்டர். அதெல்லாம் அவள் குடும்ப விஷயத்தை அதெல்லாம் முடிச்சு போகிறாங்கக்கா. அதை நினைச்சா நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்படியோ மனசுக்கு ஆசைப்பட்டபடியே விரும்பினபடியே கல்யாணம் நடக்குதா, அதை பற்றி யோசிங்க ராணியக்கா. அண்ணன் வரட்ட நீங்கள் 2 வார்த்தை சொல்லுங்க. இது மாதிரி லவ் பண்ணுவோன்னு சொன்னீங்கன்னா அண்ணன் கோவப்படுவாப்ல, சந்தியா மேலே கோவப்படுவாப்ல. அதெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு நல்ல சம்மந்தம் சொல்லி பேசி முடிங்க ராணியக்கா. குட்டையை பழப்பி விட்டுறாதீங்க. இப்போ இங்கே தண்டனை நடந்துச்சுன்னா கொடுக்க மாட்டோம். அதை முதல்ல நீங்கள் யோசிச்சுடுங்க. ஆமா ராணியக்கா, அதை முதல்ல நல்லா யோசிச்சுக்குங்க. அண்ணங்கிட்ட நீங்கள் வாயை விட்டுறாதீங்க. ஏன் வீட்டுக்காரனாச்சும் குடியகாரன் தேவலாம். அண்ணன் கோவப்படுவாப்புல, சரியாக கோவப்படுவாப்புல. நீங்கள் நல்லா பார்த்து யோசிச்சு பக்குவமாக சொல்லுங்க அண்ணங்கிட்ட. ஆமாலட்சுமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் வேறு இருந்தாலும் கோவப்படுவாப்புல. இந்த பொண்ணு அவர் பொண்ணு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காப்புல. நம்ம இதை வேறு சொன்னோம்னு வச்சுக்க, நம்ம பொண்ணு இப்படி பண்ணிவிட்டேன்னு மனசு உடஞ்சு போயிடும். இதெல்லாம் சொல்ல வேணாம். ஒரு நல்ல சம்மந்தம் சொல்லி பேசி முடிச்சுடுவோம். அப்புறம் ராணியக்கா ஆக வேண்டியதை பாருங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு அங்கே நேரம் என்ன பரட்டை என்னை பிச்சை எடுத்து தேடி வரும். நான் தெருவா உலாம் வந்துக்கிட்டு இருக்கும் காணும் அப்படின்ட்டு நான் போகிறேன். அப்புறம் பார்ப்போம் ராணியக்கா. அப்புறம் ராணியக்கா என் மாடெல்லாம் கட்டும். நான் அப்புறம் வாரேன், மாடு கண்ணெல்லாம் கட்டி போட்டுட்டு ராத்திரி போல் வாரேன், பேசுவோம். சரி லட்சுமி போய் ஆக வேண்டிய வேலையில் பாருங்க. போங்க. சரி ராணியக்கா, நான் வரேன் ராணியக்கா. போமா போ.
அப்பாடி ஒரு வேலையை எப்படியோ பேசி முடிச்சாச்சு. இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதோ சமாளிப்போம். என்ன பண்ணுறது, நம்ம பொண்ணு வாழ்க்கைக்காண்டி தானே.